very strong questions has been raised by the court to TVK. So court வந்து கொஞ்சம் very strong and rigid questions வந்து டிவிகேக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் முன்னாடி 2 பதிவுலையுமே வந்து கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், விஜய் லைவ் வந்ததுக்கப்புறம் அவர் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டதாகட்டும், இவங்க சிபிஐ என்கொயரிக்கு வந்து கோர்ட்டை நாடி, இப்போ வந்து கோர்ட் வந்து தசரா ஹாலிடேயில் இருந்துச்சு, ஃப்ரைடே மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே இந்த ஹியரிங் கோர்ட் எடுத்திருந்தாங்க. எடுத்து court has given reply to TVK very very strongly. In fact, they have asked questions neutrally to everyone and to the government side as well as to multiple questions to TVK. In fact, this is எப்பயுமே சொல்லுவாங்க, ரொம்ப issues, ரொம்ப problems, too much of a contingency or too much of what to say, like unresolvable disputes வரும்போது தான் many leaders have evolved. The public, the party, everybody will see இதுதான் முன்னாடி நடந்திருக்கு. ஏர்லியர் முன்னாடி வந்து நம்ம சரித்திரத்தில் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியிலையுமே whenever there's been a war of debates or war of challenges, இந்த மாதிரி issues டைமில் தான் a true leader will evolve and come to the limelight. ஸோ இப்போ நம்ம வந்து கோர்ட் வந்து என்னென்ன வந்து டிவிகேக்கு வந்து ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களுமே இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி a major challenge for TVK. We need to wait and watch how they are going to handle this issue. அப்போது டிவிகே வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, டிவிகேன்னா யார், விஜய் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான்றதை வச்சு தான் அவர் எவ்வளோ மெச்சூர்டாக மாறி இருக்கான்றதை we all are going to understand. So this is one of the biggest challenges TVK could have ever faced after its evolving as a party in the last 2 years. So கோர்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது வந்து முதல்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் அனாலிசிஸ் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் இவங்க சிபிஐ என்கொயரி கேட்டிருந்தாங்க. டிவிகே வந்து கரூர் இன்சிடென்ட்டை தரவு சிபிஐ என்கொயரி எங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு. கோர்ட் வந்து முடியவே முடியாது, சிபிஐ என்கொயரி வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தேர் இஸ் அ செப்பரேட் investigation, single investigation committee which is going on, initiated by the state government. So இங்கே ஸ்டேட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு சிங்கிள் என்கொயரி கமிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான் இருக்காங்க. அதை நான் ப்ரீஃபாக பேசுகிறேன். during the course of this video I'll give a expansion of why court said like that, justification சொல்கிறேன். ஏன்னா கோர்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து புசி ஆனந்த், நிர்மல் குமார் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருந்தாங்க, எப்போ வேணால் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் கோர்ட் வந்து நிராகரிச்சிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. மூணாவது, திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் திஸ் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் ஹவு விஜய் டிவிகே லீடர் இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட். கோர்ட் ஹஸ் ஆஸ்க்ட் ஒன் சிம்பிள் ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங் கொஸ்டின் டு டிவிகே விஜய். வாட் இஸ் த லீடர்ஷிப் குவாலிட்டி யுவர் party has projected, established after this incident? ஏன் எல்லாருமே ஓடி போனீங்க? ஏன் வந்து இந்த இன்சிடென்ட், துயரமான சம்பவம் நடந்த உடனே யாருமே ஏன் வந்து அந்த இடத்துல வந்து உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ, நீங்கள் வராதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கே? ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்து பல நாள் ஆயும் அங்கே இருக்கிற உங்களோட கட்சியோட ப்ரெசன்ஸ், மல்டிபிள் பீப்புள் உங்களோட கட்சியில் வந்து நிர்வகிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டி, ஏன் யாருமே வந்து அங்கே வந்து மக்களாக நின்று why you didn't come and support them at this crisis? So where is the leadership, ownership? ஏன் வந்து அந்த பிரச்சனை நடந்தவுடனே அத்தனை பேர் ஏன் ஓடுனீங்கன்றதை கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த 3 விஷயங்கள் தான் கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிவிகேக்கு ரைஸ் பண்ணுது. கவர்மெண்ட் சைடுக்கு கோர்ட் என்ன வந்து கொஸ்டினுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர் இஸ் த பெர்மிஷன் லெட்டர் ஃபார் திஸ் ராலி? அதையும் இதில் நீங்கள் ஏன் அட்டாச் பண்ணல? பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றதை நாங்கள் கோர்ட்டில் தெரிஞ்சுக்க முடியுன்ற அது ஒன்று கேட்டிருக்காங்க. அதுவும் இட்ஸ் அ வெரி டீட்டெயில்டு டிஸ்கஷன் வி நீட் டு மேக். அதை ஐ வில் ஸ்பீக் வித் யூ இன் த டியூ கோர்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ டு கெட் அண்டர்ஸ்டாண்ட். த கோர்ட் இஸ் வெரி மச் நியூட்ரல். பாரபட்சம் பார்க்காம எல்லா கேள்விகளையும் ஜஸ்டிஃபைடாக ஒரு காமன் மேன் நீங்கள் நானும் கேட்டால் கூட கரெக்டு தான் அவங்க கேட்குறதுன்ற மாதிரி தான் கோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கோர்ட் சார்பிலேயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அஸ்ரா கார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெரி வெரி வெல் ரினவுட்
இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. மதுரை அந்த மாதிரி வட்டாரங்கள் வந்து கேட்டிங்கன்னா they speak very good about him. So Asra Garg officer is going to head this special investigation team which is recommended by the court. So court வந்து எதனால வந்து ஒன்னொன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். why court has denied a CBI inquiry போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி சிங்கிள் என்கொயரி கமிஷன் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து நியமிச்சிட்டாங்க. அந்த என்கொயரி போகுது, அது வரட்டும். அதோட டிவிகே வந்து ஒரு அரசியல் கட்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் வந்து ஒரு விமர்சனம் வைப்பாங்க, எங்களுக்கு இந்த என்கொயரியில் வந்து சிபிஐ தேவைப்படணும். நாளைக்கு இன்னொரு கட்சியும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி இண்டிவிஜுவல் கட்சிகள், நீங்கள்லாம் வந்து அரசியல் கட்சிகள், தட்ஸ் இட். ஸோ நீங்கள்லாம் கேட்குறீங்கன்றதுக்காக இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து சிபிஐ என்கொயரி வச்சுட்டு இருக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி தேர் இஸ் அ சிங்கிள் கமிஷன், சிங்கிள் என்கொயரி, சிங்கிள் கமிட்டி என்கொயரி வந்து வச்சு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இப்போ என்கரேஜ் பண்ண முடியாது. சிபிஐ என்கொயரி வைக்கலாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, when the deceased family members, பாதிக்கப்பட்ட யாராவது வந்து எங்களுக்கு வந்து கமிஷன் வேணும், சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வைக்கலாம். ஸோ அது முடியும், வைக்க முடியாது. அதே மாதிரி தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இஷ்யூலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பரிசிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னவங்க, இல்லை அதெல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இப்போ கொடுக்க முடியாதுப்பா அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ புசி ஆனந்த் அண்ட் நிர்மல்குமார் மற்றும் யார் மேலெல்லாம் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இன்ஃபேக்ட் மெனி யூடியூபர்ஸ் மேலே கூட வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து பாஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டிவிகேவோட முக்கிய கட்சி பிரமுகர்கள் யார் வேணால் எப்போ வேணால் கைதிப்படலாம். அவங்க மட்டும் இல்லை, கோர்ட் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் சில பேர் மேலே மட்டும் எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, அப்போ கட்சியோட மேல் நிர்வாகம், டாப் மோஸ்ட் பீப்புளெலாம் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து ரைஸ் பண்ணல, அரெஸ்ட்டுக்கான இனிஷியேஷன் பண்ண போகிறீங்கன்னா அப்போது அதுக்கும் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும், ஏன் வந்து பண்ணல, ஒய் தர் இஸ் அப்போ பார்ஷியாலிட்டி இல்லாமல் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணுன்ற மாதிரி they have passed on recommendations. ஸோ the main thing, இது வந்து கோர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நம்ம பேசின அந்த விஷயங்கள் தாண்டி இப்போ டிவிகேல வந்து தலைமை என்னப்பா செய்யுது, அதாவது லீடர்ஷிப் எங்கப்பா இருக்கு. அப்போ லீடர்ஷிப் எடுத்துக்காட்டுன்னு நாங்கள் சொல்ல அங்கே ஒன்றுமே இல்லையே. பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஓடி இருக்கீங்க. அட்லீஸ்ட் முக்கியமான விஜய் வந்து போயிட்டார் அப்படின்னா அவர் திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாருன்னா திருப்பி கூட்டம் கூடும், அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடக்கலாம், அந்த பதட்டத்தில் அவர் இருந்தார். பட் கட்சி பீப்புள் ஆப்வியஸ்லி அதுதான் நடக்கும். எங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் வந்து நிற்பார், லோக்கல் மினிஸ்டர் வந்து நிற்பார், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த வார்டுக்கும் அந்த ஏரியாவுக்கும் நடந்துச்சுன்னா அல்டிமேட்லி எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய ஒரு 41 பேர் செத்த இடத்துல உங்கள் கட்சி ரேலி மீட்டிங் நடந்து தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ எங்கே போயிருந்தீங்கலாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் நீங்கள் எல்லாரும் ஓடுனீங்க, ஏன் வந்து ஓனர்ஷிப்பே காட்டல உங்கள் கட்சியில்? இப்போ என்ன தான் வந்து தலைமை இல்லை லீடர்ஷிப்ன்றதை வந்து என்ன வந்து மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அங்கே எதுவுமே இல்லையே, நீங்கள் எக்ஸாம்பிளாகவே காட்டலையே, பிரச்சனை நடந்தால் ஓடிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து. அதனால தான் நம்ம ஏர்லியர் இதில் கூட விஜய் வந்து ப்ரெஸ்ஸையாக அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். 2 நாள் கழிச்சு ஒரு லைவில் வந்தார், அதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பாருங்கள். ஸோ தட் விஜய் அவர் சைடில் என்னென்ன அவர் தரப்பில் சொல்லியிருந்தாருன்னு சொல்லுவோம். பட் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து அங்கே யாருமே ஃபிசிக்கலாக அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை. ஒய் எங்கே போயிருந்தீங்க, உங்கள் கட்சி எல்லா கட்சியும் வந்து பார்த்துருக்காங்க, உங்கள் கட்சி ஆட்கள் ஏன் வரல, இது ஒன்று கேட்டிருக்காங்க. பிஃபோர் கம்மிங் டு கவர்மெண்ட் சைடில் கோர்ட் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் இது ஆக்சுவலி கவர்மெண்ட்டு கேட்டது தான், பட் இது காமனான ஒரு இன்சிடென்ட். டிவிகேவும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த ரேலி இவங்க வண்டி வந்து பயங்கர சைஸ், கொஞ்சம் பெரிய எனாமஸ் சைஸ் வந்து யூஷுவல் வெஹிக்கிள் இந்த ரேலிக்கு யூஸ் பண்ணுறதுன்றாங்க. அதில் ஒரு வெஹிக்கிள் வந்து இடித்து ஒரு 2 வீலர் வந்து ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் ஆகியும் கூட அந்த ரேலி வெஹிக்கிள் விஜய் போயிட்டு இருக்க வண்டி போய்கிட்டே தான் இருந்திருக்கு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அப்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்து நீங்கள் அந்த வண்டி மேலே ஃபைல் பண்ணிங்களா, அந்த வண்டி விஜய் அவரோட அந்த வண்டியை சீஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து எந்த கிளாரிட்டியான பதிலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூ. இப்போது போலீஸ் டீம் ஆகட்டும், அதை வந்து மானிட்டர் பண்ண போலீஸ் டீம், அரசாங்க நிர்வாகிகள், அங்கே இருக்க லோக்கல் முனிசிபாலிட்டி ஆர்
வாட் எவர் த கார்பரேஷன் டீம் ஆர் தட் பர்டிகுலர் ஜோனோட இன்சார்ஜஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து இந்த பெர்மிஷன் லெட்டர் எங்கப்பா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தலான்னதுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் வந்து கொடுத்தீங்களா, அந்த பெர்மிஷன் லெட்டரில் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும். பிகாஸ் வை தே ஆஸ் திஸ் இஸ், எப்படி ஸ்டேட் ஹைவேல நீங்கள் வந்து இந்த ரேலியை வந்து நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தீங்க. ஒரு ஸ்டேட் ஹைவேல எப்படிப்பா பண்ணுவீங்க நீங்கள்? நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேல வந்து அவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா தான் பண்ணணுன்றது. ப்ரோட்டோகால்ஸே முதல்ல வந்து உங்களுக்கு அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்தால் தான் தெரியும். நீங்கள் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேட் ஹைவேல எஸ்பெஷலி கொடுத்தீங்க பெர்மிஷன். இந்த இடம் நீங்கள் மற்ற இடங்கள்ல வந்து பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பிரிட்ஜ் இருந்துச்சு, கொடுக்கலன்னு அது வேற. பட் அது வந்து தேர் குட் பி மோர் அசம்பாவிதங்கள் நடக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஓகே, பட் ஏன் வந்து இந்த ஸ்டேட் ஹைவேல ஏன் கொடுத்தீங்க? அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல இந்த ஸ்டேட் ஹைவேல நடந்ததுக்கு நீங்கள் வந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து தண்ணியும் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து டிவிக்கு ப்ரொவைட் பண்ணாங்களா, இல்லை யாராவது அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா? பேசிக் நெசசிட்டிஸ் லைக் டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம்ஸ், அதை வந்து கொடுத்துருந்தீங்களா? இதெல்லாம் மக்களுக்கு முதல்ல இருந்துச்சா? இதை யார் மானிட்டர் பண்ணுது? போலீஸ் மானிட்டர் ஆல் தோஸ் திங்ஸ்? இதெல்லாம் ஒழுங்காக வந்து செயல்பட்டுச்சா? ஏன்னா ஒரு ரேலி, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கலவரம், மரத்து மேலே நின்னாங்க, ஜென்ரேட்டர் மேலே வந்து எல்லாரும் விழுந்தது, அந்த ஷீட் உடச்சி விழுந்ததுனால அனுச்சு, பில்டிங் மேலே நின்னாங்க, இந்த இடத்துல கரண்ட் போச்சு, இதெல்லாம் ஒரு சைடு வந்தாலும் காலையில் உச்சி வெயிலிருந்து, ஏன்னா இந்த மீட்டிங் 7 மணி நேரம் கழிச்சு தான் விஜய் வந்தார், அவரு கூடயே கூட்டம் வண்டி கூடயே வந்துருச்சு, 20,000 எதிர்பார்த்தது பல ஆயிரங்கள் அதிகமாக போயிடுச்சு. நிறைய சொன்னாலும் காலையிலேருந்து ஜனங்க அங்கே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க பல மணி நேரமாக வெயில். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஹியூமன் பீயிங் எப்போங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறுவான்? அவனுக்கு பல விஷயங்கள் அங்கே வந்து கன்ஃபியூசிவாக இல்லைன்னா எல்லாருக்குமே தண்ணி தாகம் எடுக்கும்போது பீப்புள் வில் ஸ்டார்ட் கெட்டிங் பேனிக், ஆக்சிஜன் இஷ்யூஸ் வரலாம், அவங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலே வரும், இல்லைன்னா இப்போ என்னென்ன வரும்? ஸோ அதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுது? அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் ப்ரோட்டோகால்ஸ் கிளியராக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஏன்னா இனி ஏகப்பட்ட எலெக்ஷன் முடிக்கும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் மாற்றி இப்போ விஜய் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே மீட்டிங் நடத்தியிருக்காரு. 15,000 தொண்டர்கள் வந்தாங்க, ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனால் அது மாதிரி நடக்கும். அதனால இனிமேல் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸில் மீட்டிங்ஸே நடத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து கோர்ட் வந்து இப்போது அவங்களோட சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி அலௌட் வித் தி வழிமுறை ஆஃப் த கோர்ட்டா என்னன்றதை வி நீட் டு வெயிட் அண்ட் அப்சர்வ். ஸோ இது ஒன்று. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்கட்சி தலைவர்களோட சில விஷயங்களும் நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி டீப்பாக இந்த சம்பவம் நடந்த நாள்லேருந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, 68 பேர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து இறந்தாங்க இந்த சாராயம் அந்த இதில். அப்போ ஏன் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து இல்லை சிஎம் வந்து இம்மீடியட்டாக போய் பார்க்கல? அப்போ வந்து யாருமே வந்து ஓடி போய் இம்மீடியட்டாக இந்த கரூர் இன்சிடென்ட் பார்த்த மாதிரி பார்க்கலையே. அப்போ இது எல்லாருமே வந்து அரசியல் எந்த அளவுக்கு நம்ம ஆக்க முடியும், ஆதாயம் தேட முடியும், இந்த சிச்சுவேஷனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர இதில் வந்து ஒரு பொது கருத்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் எல்லாரும் உடனே போயிருக்கணும். அங்கே வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா டெத்தோட டோல் வந்து இங்கே 41, அங்கே 68. ஸோ ஆப்வியஸ்லி வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஏன் போகலை அப்படின்ற குரலை வந்து ஒரு எழுப்பியிருக்கார். அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இந்த துயரமான சம்பவத்துக்கு, இந்த இன்சிடெண்ட்டுக்கு டிவிகே கட்சி தான் வந்து பதில் சொல்லணும், பொறுப்பும் ஏற்றுக்கணும். அவங்க வந்து இது எனக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்ற மாதிரிலாம் காட்ட முடியாது. கண்டிப்பாக இதுக்கு மேஜர் ஒரு கிளாரிட்டி, எக்ஸ்பிளனேஷன், ஓனர்ஷிப் வந்து டிவிகே தான் எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஓவராலாக வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியுதுன்னா, கண்டிப்பாக இனி மேற்கொண்டு நிறைய எஃப்ஐஆர்கள் போடப்படலாம்.
ஏகப்பட்ட அரெஸ்ட் ஃபர்தராக வந்து நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ நிறையா பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் வந்து இனிமேல் பயங்கரமாக நடக்கும். ஏன்னா ஒரு சைடு அரசியல் கட்சிகள் டிவிகே விஜய்க்கு அவர் சார்பில் நின்று பேசுகிற மாதிரி தெரியுது. நிறைய அப்போசிஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. கோர்ட் வந்து விஜயோட லீடர்ஷிப் எங்கே போச்சு, டிவிகேவோட லீடர்ஷிப் என்ன ஆச்சுன்றத ஆணித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு முடிக்குமே நீங்கள் என்ன அந்த சம்பவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆட்கள் அங்கேருந்து என்ன பண்ணீங்கன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அஸ்ரா கார்கோட இப்போது அந்த ஆஃபீஸரோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து தே ஹவ் ஃபார்முலேட்டட். ஸோ அவங்க உண்மையை மட்டுமே க்ளீனாக ஒரு நியூட்ரலான ஒரு சுச்சுவேஷனில் மெயின்டைன் பண்ணி கிளியராக வந்து கோர்ட்டுக்கு வந்து இதுதான் நடந்துச்சு, இதுதான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இதுதான் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியோட இவர அஸ்ரக் கார்கோட ஒன்ஸ் அந்த ரிப்போர்ட் வந்தோடனே இன்னுமே இது வந்து தெளிவாக ஆணித்தனமாக மாறும். ஸோ ஒன்று மட்டும் நமக்கு இதில் அப்சர்வேஷன் என்ன புரியுதுன்னா, திருப்பி நம்ம இந்த பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான், த ரியல் லீடர்ஷிப் வாட் விஜய் இஸ் ஆல் அபவுட்ன்றதுக்கான பயங்கரமான ஒரு டெஸ்டிங் பீரியட் அவருக்கு. ஸோ அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு, கண்டிப்பாக இவ்வளோ செஞ்ச டிவிகே கட்சி, இவ்வளோ வந்து அவங்க எத்தனையோ மீட்டிங்ஸ் நடத்திட்டாங்க, இவ்வளோ கூட்டங்கள் சேர்த்திருக்காங்க, விஜய் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, விஜய் எஸ்பெஷலி வந்து இத்தனை அவர் மேலே வச்சிருக்கிற கொஸ்டின்ஸை வித் ஃபுல் லீடர்ஷிப் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு, எப்படி வந்து அவரை வந்து வாட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் சச் ப்ரெஷர்ஸ் அண்ட் what is his answer to courts so much of pointed questions on the leadership ability and ownership, why they didn't take for this incident அவர் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் இது கோர்ட்டுக்கு கொடுக்கறதுன்றது மக்களுக்கு கொடுக்கறதுக்கான சமமான ஒரு பதில் விஜய் சைட்லேருந்து வரணும்னு நம்ம எல்லாருமே சீக்கிரம் எதிர்பார்க்கலாம், எப்போ வேணும். ஸோ இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து ஒரு மற்ற இஷ்யூஸ் மாதிரி வந்து மறக்கப்படுறதோ மன்னிக்கப்படுறதோ இல்லை வந்து கடந்து போகிறதோன்றது கிடையாது. 41 உயிர்கள். அதனால் கண்டிப்பாக இது வந்து இத்தனை இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் எல்லாம் போட்டதுனால எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த 41 பீப்புளோட டெத்துக்கான ஒரு ஜஸ்டிஸாக அமையுன்றதை நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். ஸோ இந்த பிரச்சனை எப்படி, எந்த வடிவம், எந்த பாதை எப்படி போகுதுன்றதை வந்து நம்ம மீண்டும் சந்தித்து கண்டிப்பாக ஐ வில் கம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் மோர் இன்ஃபர்மேஷன், மோர் டேட்டா, மோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அபவுட் தி இஷ்யூஸ் விச் இஸ் கெட்டிங் ரிவால்வ். ஸோ மீண்டும் நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரம் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கிளாரிட்டி கோர்ட்டுக்கு விஜய் கொடுக்குறாரு, டிவிக்கு கொடுக்க போகிறாங்க, இல்லை இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் என்னென்ன உண்மைகளை வெளியில் கொண்டு வர போகிறாங்க, இட்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு பி பிளேம்ட், ஹூ இஸ் கோயிங் டு பி சேவ்ட் அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ஆன்சர் ஃபார் தி இன்னசென்ட் லைஃப்ஸ் ஆஃப் 41 பீப்புள் ஹூ இஸ் நாட் வித் அஸ் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த இம்மீடியட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் உங்களை தெளிவான சில நியூஸோட சீக்கிரம் சந்திக்கிறேங்க. Until then, please take care of yourself, stay safe. Thank you.